வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, செம்மீன் கதையின் 10வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அன்று இரவு ஃபரி குட்டியால் உறங்கவே முடியவில்லை. மை இருட்டில் அவன் எழுந்து உட்கார்ந்து கொண்டான். சிறிது நேரம் சென்றதும் என்ன தோன்றியதோ கடையை இழுத்து பூட்டிவிட்டு வெளியே வந்தான். அவன் நடந்தான். ஏதோ ஒரு கதையை. கடற்கரை காற்று முணுமுணுத்து கொண்டிருந்தது. அலைகளும் எதையோ சொல்ல துடித்து கொண்டிருந்தன. ஃபரி குட்டி, நீ எங்கே போகிறாய்? திருக்குன்ற புழைக்கா? எதற்கு? கருத்தம்மாவிடம் சக்கி காலமானதை சொல்லவா? அதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? யாராவது உன் முகத்தை பார்த்து இந்த கேள்விகளை எழுப்பிவிட்டால் என்ன பதில் சொல்ல முடியும் உன்னால்? கருத்தம்மாவை சந்தித்த மாத்திரத்தில் என்ன சொல்லப் போகிறாய்? இதே போல பல பல கேள்விகள் அவன் மனதில் எழுந்து அவனுக்கு கடிவாளம் போட்டு பின்னுக்கு இழுத்தன. என்றாலும் அவன் தன் போக்கில் முன்னேறி சென்று கொண்டுதான் இருந்தான். அவனுக்கு ஒரு தைரியம் உண்டு. அவன் கருத்தம்மாவின் அண்ணன். அவளுடைய தாயார் அவனை அவளுக்கு அண்ணனாக்கிவிட்டு சென்று விட்டாள். ஆனால் அவள் அவனது தங்கையாக இருக்க உடன்படுவாளா? கருத்தம்மாவின் முன்னால் சென்று விட்டால் அந்த சூழ்நிலையில் ஏதேனும் விபரீதம் பிறந்து விடுமோ? ஃபரி குட்டி இதை பற்றி ஒரு கணமேனும் எண்ணி பார்த்தானா? பொழுது புலரும் வேளையில் ஃபரி குட்டி திருக்குன்ற புகழை கடற்கரையை அடைந்து விட்டான். சந்தர்ப்பவசமாக தனது தோணியை பார்த்து சென்று கொண்டிருந்த ஓர் அறையன் அவனை சந்தித்தான். அவனிடம் பழனி வீடு எங்கே என்று கேட்டு வைத்தான் ஃபரி குட்டி. அந்த அறையனோ சாகரை பருவத்தில் நீர்க்குன்றம் கடற்கரைக்கு வந்து போயிருக்கிறவன். அவன் ஃபரி குட்டியை தெரிந்து கொண்டு விட்டான். ஆமாம், சின்ன முதலாளி இப்ப எதுக்கு பழனியை தேடுறீங்க? இந்த கேள்வி ஒரு கணம் ஃபரி குட்டியை திக்கு முக்காடு செய்து விட்டது. ஃபரி குட்டி சொன்னான், பழனி மாமியாரு இறந்து போயிட்டா. இந்த செய்தி கொச்சுநாதனுக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது. அவனுக்கும் செம்பன் குஞ்சுவையும் சக்கியையும் தெரியும். அவன் சக்கியை புகழ்ந்து சில வார்த்தைகள் கூறினான். ஆனால் அதே சமயம் ஒரு தர்ம சங்கடமான கேள்வி ஒன்றையும் ஃபரி குட்டியை பார்த்து கேட்டான் அவன். ஆமா, அவ செத்து போயிட்ட சமாச்சாரம் சொல்லுதுக்கு நீயே வந்த? அந்த துறையில அரக்க இல்லையா? ஃபரி குட்டி தன் மனதினுள் ஏற்கனவே எழுப்பி கொண்ட கேள்விதான் அது. தனது மனதுக்கு சமாதானம் தேடிக்கொள்ள அவனே ஒரு பதிலையும் கண்டுபிடித்து வைத்து கொண்டிருந்தான். ஆனால் 3வது ஆசாமி ஒருத்தன் இதை அவனிடம் கேட்பான் என்றோ, அதற்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தமான சூழ்நிலை ஒன்று உருவாகும் என்றோ அவன் எதிர்பார்க்கவில்லை. என்றாலும் அவன் பதில் சொல்ல ஆரம்பித்தான். பழனிக்கும் அவன் பொஞ்சாதிக்கும் இந்த சமாச்சாரத்தை தெரிவிக்கவே வேண்டாம்னு தீர்மானிச்சிட்டாங்க அவங்க. அதனால தான் சொல்லிவிட்டு போகலாமேன்னு நான் வந்தேன். சக்கி காலமானதற்கு பின் அங்கு நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை ஃபரி குட்டி ஒவ்வொன்றாக வர்ணித்தான். இத்தனை விஷயங்களை அவன் விவரித்த பின்பும் கொச்சுநாதனுடைய கேள்வி அப்போதும் பதில் கிடைக்காத கேள்வியாகத்தான் இருந்தது. அப்படியே இருந்தாலும் அதுக்காக இந்த நட்ட நடுநிசையில நீ வரணுமா? இந்த கேள்விக்கு ஒரு பதில்தான் உண்டு. ஃபரி குட்டி கருத்தம்மாவின் அண்ணன் ஆகிவிட்டான் என்ற விஷயம்தான் அது. ஆனால் இப்போது அவன் அதை சொல்ல ஆரம்பித்தால் அதற்கு முன் நிகழ்ந்த கதைகளையும் சொல்லும்படி ஆகிவிடும். அந்நிய மதத்தை சேர்ந்த ஒருவன் ஓர் அறைய பெண்ணுக்கு எவ்வாறு அண்ணனாக இருக்க முடியும்? சக்கி அவனை கருத்தம்மாவின் அண்ணனாக ஏற்றி கூற காரணம் என்ன? தக்க பதில் கிடைக்காமல் தவித்தான் ஃபரி குட்டி. முடிவில் அவன் ஒரு சமாதானம் கூறினான். கருத்தம்மாவின் தந்தையின் கல் மனம் தனது மனதை புண்படுத்தியதாகவும் கருத்தம்மாவுக்காக இறங்கி இந்த சமாச்சாரத்தை சொல்லிவிட்டு சென்று விடுவது என்ற தீர்மானத்தில் வந்ததாகவும் சொன்னான். இந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் சவிஸ்தாரமாக சொல்லிக்கொண்டே இருந்தான் அவன். கொச்சுநாதன் அவனுடைய பேச்சை நம்பினானோ? அவன் பழனியின் வீட்டை காட்டி கொடுத்துவிட்டு சென்றான். கருத்தம்மாவிடம் எப்படி பேச்சை ஆரம்பிப்பது,
விஷயத்தை அப்படியே பட்டென்று உடைத்து விடுவதா? எல்லாவற்றையும் சொல்லி எப்படி அவளை புரிய வைப்பது? தோணிகளெல்லாம் கடலுக்கு சென்று விட்டன. ஃபரீக்குட்டி கருத்தம்மாவின் வீட்டின் முன்புறம் வந்து நின்றான். அந்த சின்னஞ்சிறு குடிசை நிசப்தத்தில் ஆழ்ந்து கிடந்தது. வாய் திறந்து பேச முடியாமல் ஃபரீக்குட்டியின் நாவும் உதடும் வறண்டு போய்விட்டன. தொண்டையில் ஈரப்பசை என்பதே இல்லை. நீண்ட நேரம் அவன் அப்படியே நின்று கொண்டிருந்தான். தன் உணர்வு இன்றையே கருத்தம்மா என்ற பெயர் அவனுடைய தொண்டையில் நின்று வெளிப்பட்டது. உள்ளே இருந்து எந்த குரலும் கேட்கவில்லை. அவன் மீண்டும் ஒரு தடவை கூப்பிட்டு பார்த்தான். யாரது? இந்த கேள்வி வீட்டின் உள்ளிருந்து வெளியே வந்தது. அது கருத்தம்மாவின் குரல்தான் என்பதை ஃபரீக்குட்டி தெரிந்து கொண்டான். கருத்தம்மா, நான் தான் என்றான் அவன். நானுன்னு சொன்னா யாரு? என்ன தெரியலையா உனக்கு? யாரு? நான் தான் ஃபரீக்குட்டி. நிசப்தம். நீண்ட நேரம் ஒரே அமைதி. அது இருவரது உள்ளங்களையும் அழுத்தி கொண்டிருந்தது. கருத்தம்மா, ஒரு முக்கிய சமாச்சாரம் சொல்லிப்புட்டு போகலாம்னு வந்தேன். பொறுமை அழுதவாறு கரகரத்த குரலில் கருத்தம்மா கேட்டாள். ஊரை விட்டு ஓடி வந்தாலும் ஒரு பக்கத்துல ஒதுங்கி சமாதானமா வாழ விடமாட்டே போலிருக்குது. கன நேரத்திற்கு பின் தொடர்ந்து பேசினாள் அவள். மாட்டேன், நான் பிறக்க போறதில்ல. உன்னை நான் பார்க்க வேண்டாம். அழுது கொண்டே இதை சொன்னாள் அவள். அவளுடைய ஒவ்வொரு சொல்லும் ஃபரீக்குட்டியின் மனதை பிளந்தன. ஒரு விதத்தில் அவள் சொன்னதும் சரிதான். அவள் தன்னை காத்து கொள்ள எண்ணுகிறாள், அவ்வளவுதானே. அவள் ஊரை விட்டு ஓடி வந்த பின்னராவது அமைதியாக வாழ விட வேண்டாமா? ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படியே திரும்பி சென்று விடுவோமா என்று கூட அவன் எண்ணினான். மாட்டேன், நான் திறக்கப் போறதில்லை. உன்னை நான் பார்க்க வேண்டாம். அழுது கொண்டே இதை சொன்னாள் அவள். அவனுடைய ஒவ்வொரு சொல்லும் ஃபரீக்குட்டியின் மனதை பிளந்தன. ஒரு விதத்தில் அவள் சொன்னதும் சரிதான். அவள் தன்னை காத்து கொள்ள எண்ணுகிறாள், அவ்வளவுதானே. அவள் ஊரை விட்டு ஓடி வந்த பின்னராவது அமைதியாக வாழ விட வேண்டாமா? ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படியே திரும்பி சென்று விடுவோமா என்று கூட அவன் எண்ணினான். அல்லது அவள் உள்ளே இருக்கிற போதே வெளியே நின்ற விஷயத்தை சொல்லிவிட்டு சென்று விடலாமா? எடுத்த எடுப்பில் பட்டென்று சொல்லிவிடக்கூடிய விஷயமா அது? ஃபரீக்குட்டி அவளிடம் கதவை திறக்க வேண்டும் என்றான் மீண்டும். கருத்தம்மா, உனக்கு என்னை தெரியாதா என்ன? தாங்க முடியாத உணர்ச்சி பெருக்கில் பல்லை நரநரவென்று கடித்தவாறு அவள் சொன்னாள். நல்லா தெரியும். பின்ன ஏன் வெளியில வரமாட்டேன்னு சொல்லுத? அவள் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. நான் இன்னைக்கும் அந்த பழைய ஃபரீக்குட்டிதான். ஆமா கருத்தம்மா, இன்னைக்கு உனக்கு ஒரு மரக்கான் உண்டு என்கிறதும் எனக்கு தெரியும். வேறு வழியின்றி அவள் தீர்மானமான குரலில் சொன்னாள். பார்க்க முடியாது. என்ன காரணத்தாலோ அப்போது ஃபரீக்குட்டியின் மனதில் ஒரு புதிய தெம்பு பிறந்தது. ஒரே அடியா அப்படி சொல்லிவிடாதே. இன்னும் எத்தனையோ வாட்டி நாம சந்திக்க வேண்டி இருக்குது. நேருக்கு நேராக பார்த்து பேச எவ்வளவோ இருக்குது. உன் முகத்தை பார்த்து எவ்வளவோ சொல்லி ஆகணும். ஐயோ வேண்டாம். அவரு கடலுக்கு போயிருக்கிற நேரம். புயலும் அலையும் பேயாட்டம் ஆடுற கடல். மீண்டும் ஒரே அமைதி. கருத்தம்மாவிற்கும் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. வேறு வழியின்றி என்ன என்று கேட்டாள். இந்த பாரு, இப்போ நான் உனக்கு அண்ணன். அண்ணனா? அவளோடு அவன் கொண்டிருந்த ஆழமான பந்தத்தை அறுத்து கொள்ளாமலே அதற்கு வேறு பெயரிட்டு அழைக்கும் வாய்ப்பு கிடைத்து விட்டது. தண்ணீரில் மூழ்கி உயிர் துறக்க இருக்கிறவனுக்கு சிறு துரும்பு ஒன்று அகப்பட்டாற்போல் இந்த உறவு முறை அவனுக்கு பெரிதும் சமாதானத்தை தேடிக் கொடுத்தது. ஃபரீக்குட்டி சொன்னான். ஆமாம் தங்கச்சி, ஆமாம். இப்போ நான் உனக்கு அண்ணன். உனக்கு உடன் பிறந்த அண்ணன் உண்டா? கிடையாது. அப்படியானா என்னை அண்ணன்னு வாய்விட்டு கூப்பிடு. உங்க அம்மாதான் சொன்னா நான் உன்னை சொந்த தங்கச்சியா பார்த்துக்கிடணும் அப்படின்னு. எங்க அம்மாவா? உங்க அம்மாவேதான். கதவை திற, சொல்லுறேன். விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு கதவை திறந்து கொண்டு கருத்தம்மா வெளியே வந்தாள். முக்கியமான அந்த சமாச்சாரத்தை எவ்வாறு அவன் அவளுக்கு கூறப்போகிறான்?
ஆனால் இரத்தின சுருக்கமாக ஒரு அஸ்திரம் போல அவன் வாயிலிருந்து அது வெளிப்பட்டது. கருத்தம்மா, சக்கி செத்து போயிட்டா. ஓ என்று உரக்க கத்தினாள் கருத்தம்மா. அக்கம்பக்கத்து பெண்கள் எல்லோரும் வந்து கூடுவதற்கு முன்னர் ஃபரீக்குட்டி அங்கிருந்து சென்று விட்டான். அயல் வீட்டு பெண்கள் கருத்தம்மாவுக்கு ஆறுதல் சொல்லி தேற்ற முயன்றனர். ஆனால் அவர்களாலேயே அந்த செய்தியை நம்ப முடியவில்லை. தாங்க முடியாத துயரத்தில் அரற்றிக் கொண்டிருந்தாலும் கருத்தம்மா அந்த செய்தியை தனக்கு தெரிவித்தது யார் என்பதை சொல்லவில்லை. அவள் ஏதோ கனவு கண்டு புலம்புகிறாள் என்று கூட சில பெண்கள் சொன்னார்கள். பொழுது நகர்ந்து கொண்டிருந்தது. கருத்தம்மா கண்ணீரை ஆறாக பெருக்கி அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள். இப்போது அவள் மனதில் புதிய யோசனைகளும் எண்ணங்களும் தலை காட்டின. அவளே அந்த செய்தியை நம்பாமல் இருக்க முயன்றாள். உள்ளூர ஓர் அவநம்பிக்கை தோன்றியது. ஒரு சமயம் இது தோல்வி கண்டு ஏமாற்றம் அடைந்து விட்ட காதலன் உள்ளத்தில் முளைத்த விஷம செயலாகவும் இருக்குமோ? சக்கி இறந்து போனது உண்மை என்றால் அதை அறிவிக்க ஆள் அனுப்பி வைத்திருக்க மாட்டார்களா? பழனி கடலுக்கு சென்றிருந்தான். அவன் திரும்பி வந்ததும் அவனுக்கு சோறு போட வேண்டும். ஒரு மனைவியின் கடமை உணர்வு உந்தவே அவள் மீண்டும் வீட்டு வேலைகளை கவனிப்பதில் முனைந்தாள். எப்படியோ குழம்பும் ஒரு கறியும் பண்ணி முடித்தாள். யாராவது நேரில் வந்து சேருவார்கள் என்ற ஒவ்வொரு கணமும் அவள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அன்று பொழுதோடு கரை வந்து சேர்ந்தான் பழனி. அவனை கண்டதும் வாய் விட்டு அழுது கொண்டே சொன்னாள் கருத்தம்மா, எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. அந்த பேச்சை அவன் காதில் வாங்கி கொண்டதாகவே தெரியவில்லை. அன்று வரை கண்டிராத முகபாவத்தை கண்டு திடுக்கிட்டு போனாள் கருத்தம்மா. நான் தான் எங்க அம்மாவை கொண்டு புட்டேன் என்றாள் அவள் அழுது கொண்டே. அவளிடம் சற்றும் இரக்கம் காட்டவில்லை பழனி. யாரு வந்து சொன்னது என்று கேட்டான் அவன். கருத்தம்மா சட்டென்று பதில் சொல்ல முடியாமல் திணறினாள். அவன் அவளுடைய முகத்தையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். சின்ன முதலாளி. அவன் எங்க இப்போ சொன்னான். அவ்வளவுதான். அப்புறம் ஆளையே காணோம். பழனி வெடுக்கென்ற முகத்தை திருப்பிக் கொள்ளுகிறானே, அதற்கு என்ன பொருள்? ஃபரீக்குட்டி வந்தான் என்பதில் கோபமா, அல்லது அவர்கள் மரண செய்தியை சம்பிரதாயப்படி சொல்லி அனுப்பவில்லை என்பதாலா? பழனி கேட்டான். அந்த துளுக்க பையல உங்க அப்பனா அனுப்பி வச்சிருக்கா? கருத்தம்மாவால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை. பழனி கோபமாக கேட்டான். இந்த விஷயத்த சொல்லி அனுப்புறதுக்கு அந்த துறையில மரக்கா பிள்ளைக யாரும் கிடையாதோ? அவள் என்ன பதில் சொல்வாள்? அதோடு சம்பிரதாய விஷயங்களை எண்ணிக்கொண்டிருக்க வேண்டிய நேரமா அது? பழனியின் மனதில் ஓர் அபிப்பிராயம் புகுந்து கொண்டு விட்டது. அவன் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறான் என்பதை அவளால் அனுமானிக்க முடியவில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்லாமல் இருக்க முடியாது அவளால். நாம புறப்பட்டு போகணும். எங்க? நீர் குன்றத்துக்கு. வெகு அலட்சியமாக உதட்டை பிதுக்கினான் பழனி. அதற்கு என்ன பொருள்? அவன் புறப்பட தயாராக இல்லை என்பதுதானே. என்னை பெத்தெடுத்த தாயார் இறந்து போயிட்டா. பழனி அப்போதும் அசைந்து கொடுக்கவில்லை. தன் அம்மா அவனை பெற்ற பிள்ளையாக நேசித்ததை கருத்தம்மா சொன்னாள். சொல்லப்போனால் சக்கி எவ்வித தவறும் இழைக்காதவள், நிரபராதி. நடந்து போன நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் காரணம் செம்பன் குஞ்சுதான். அதோடு மற்றொரு முக்கியமான விஷயத்தையும் அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்று தாயார் சொன்ன சொல்லின் பலத்தால் தான் அவள் அவனுடன் வீட்டை துறந்து வர முடிந்தது. அவள் சொன்னாள், கடல் தாய், சத்தியமா சொல்றேன், அன்னைக்கு நான் வீட்டை விட்டு வருகிறதுக்கு தயங்கி நின்னப்போ அம்மாதான் போன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. போயிட்டு வந்துடுவோம். அவனது கால்களில் விழுந்து கெஞ்சினாள் அவள். அவனோ சிலை போல நின்று கொண்டிருந்தான். தாய்மை என்றால் என்ன என்பதை பழனிக்கு காட்டி கொடுத்தவளே சக்கிதான். அவள் இப்போது கண்ணை மூடிவிட்டாள். இந்த நிகழ்ச்சி அவன் மனதை தொடாமல் இருக்க முடியுமா? தொட்டுதான் இருக்க வேண்டும். அவன் மனதின் ஆழத்தில் இருந்து எழுந்த ஒரு விஷயத்தை வெளியிட்டான். என்னை எல்லாருமா கரையில இறக்கி விட்டு புட்டாங்க. நீர் குன்றத்துக்கு போக வேண்டி இருக்குதுன்னு தானே? அவங்க என்னமோ அப்படித்தான் சொல்லிக்கிட்டாங்க. ஆனா உண்மை அது இல்லை. வேறு என்ன காரணம்?
ஒரு நிமிஷ நேரத்துக்கு பின் பழனி சொன்னான். அவன் வந்ததே கொச்சிநாதன் பார்த்தானாம். இதுக்கு முந்தையே பப்பு கடற்கரையில எல்லாருகிட்டையும் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு தான் இருந்தான். அப்போ அப்போ தொண்டை இடறவே அவன் பேசுவதை நடுவில் நிறுத்தி கொண்டான். ஒரு முறை கனைத்துவிட்டு மீண்டும் அவன் தொடர்ந்து சொன்னான். அவங்களுக்கு எல்லாம் குழந்தை குட்டிக இல்லையா? அதான் என்ன கரையிலேயே விட்டு விட்டு போயிட்டாங்க. மின் வெட்டு போல் கருத்தம்மாவுக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. அதுவும் இந்த சந்தர்ப்பத்திலா நிகழ்ந்திருக்க வேண்டும்? ஒரு கேள்வி அவள் மனதை அரித்து கொண்டிருந்தது. அதற்கு பதில் தெரிந்து கொள்ள துடித்தாள் அவள். என் மேல சந்தேகமா? சந்தேகம்தான் என்றோ இல்லை என்றோ அவனால் சொல்ல முடியவில்லை. இங்க வந்து இத சொல்லிப்புட்டு எங்க தொலைஞ்சு போயிட்ட அந்த துளுக்க நாந்துகிட்டு சாகவா? அப்புறம் அவனை காணவே இல்லை. எதுக்கு அவன் இங்க வந்து தொலைஞ்சானாம்? சகல விஷயங்களையும் மனம் திறந்து அப்பட்டமாக சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வந்துவிட்டது. ஒன்று பாக்கி இல்லாமல் அத்தனையும் சொல்லிவிட முடியுமா என்ன? சொல்லிவிடலாம். வார்த்தைகள் முன் வந்து நின்று கையிலாக தர வேண்டும். பழனி கேட்டான். அவன் வந்து என்ன சொல்லிப்புட்டு போனான்? அம்மா செத்து போயிட்டாங்களாம். கருத்தம்மாவின் குடும்பத்தின் எதிர்காலம் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. இதே சமயம் கடற்கரை எங்கும் இந்த செய்தி பரவிவிட்டது. பலர் பல விதமாக பேசவும் முற்பட்டனர். சக்கி இறந்து போனது உண்மையாகவே இருக்கலாம். ஏனெனில் அவள் படுக்கையில் விழுந்த விஷயம் ஏற்கனவே எல்லோரும் அறிந்திருந்த ஒன்றுதான். அவள் பிழைப்பது கூட சந்தேகம் என்றுதான் அவர்களும் எண்ணிக்கொண்டிருந்தனர். இருந்தாலும் அந்நிய மதத்தை சேர்ந்த ஒருவன் வரவேண்டுமா இந்த செய்தியை தெரிவிக்க? கொச்சிநாதன் சொன்னான். அவன் என்னமோ பதறி பதறி பேசுதான், அதையும் நான் கவனிச்சுக்கிட்டேன். பப்பு ஒரு படி மேலே சென்று பேச ஆரம்பித்தான். நீர் குன்றத்து கடற்கரை ஓரத்தில் அவனும் அவளும் இரவு பகல் இல்லாம ஓடியாடி திரிவாங்களாம். ராத்திரி அவன் தோணியில உட்கார்ந்து பாடுவான். உடனே இவ வீட்டை விட்டு ஓடி வந்துடுவா. இத மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் கல்யாணத்தன்னைக்கே சண்டை போட்டேன். ஏதோ வெற்றி வாகை சூடிய பெருமிதத்தோடு இதை சொன்னான் பப்பு. ஆனால் ஒரு விஷயத்தை எண்ணி எல்லோரும் மனம் வருந்தினர். பழனி பரமசாது. இந்த துரதிர்ஷ்டம் அவனுக்கு நேர்ந்திருக்க வேண்டாம். இவளா அவனுக்கு வந்து வாய்க்க வேண்டும்? அதெல்லாம் சரி, இனிமே நாம என்னமா பழனியை தோணியில ஏத்திக்கிட்டு போக முடியும் என்று புதிய ஆசாமி ஒருவன் கேட்டான். அந்த கேள்வியின் உட்பொருள் எல்லோருக்குமே தெரியும். பழனியின் வீட்டில் சுத்தம் இல்லை. இந்த நிலையில் தோணியில் வந்தால் எந்த நேரத்திலும் ஏதாவது விபத்து நேர்ந்து விடலாம். வேலாயுதம் கேட்டான். அவன் வீட்டுல சுத்தம் இல்லைன்னு யார் சொன்னது? ஆண்டியும் வேலாயுதம் கட்சியில் சேர்ந்து கொண்டு பேசினான். இதே பிரச்சனையை கிளப்பிய குமரனை பார்த்து ஆண்டி கேட்டான். உனக்கு உறுதியா சொல்ல முடியுமான்னு கேக்குற. யாருக்கு வீடெல்லாம் சுத்தமா இருக்குன்னு யாராலதான் சொல்ல முடியும்? அவ்வளவு தூரம் அடியை பிடித்து ஆராய்ச்சி செய்ய யாரும் தயாராக இல்லை. ஏதோ இதுவரையிலும் வீடு சுத்தமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்று நம்பலாம். ஏனெனில் இன்று வரையிலும் யாதொரு விபத்தும் நேரவில்லையே. அது ஒன்றே போதும். ஆனால் எல்லோருக்கும் ஒரு சந்தேகம். அன்றொரு நாள் பழனி முரட்டுத்தனமாக தோணியை நடுக்கடலுக்கு செலுத்து கொண்டு சென்றானே, எவ்வளவு ஆபத்தான செய்கை அது! புத்தி தடுமாறி போனதால் தானே அவ்வாறு நடந்து கொண்டானவன். பப்பு இப்போது ஊரெங்கும் பரப்பி திரிகிறானே, அந்த செய்திதான் எத்தனை பயங்கரமானது! அதே சமயம் அவள் மிகவும் நல்லவள்தான் என்றும் சிலர் சொல்கிறார்கள். குமாருவை தவிர மற்ற எல்லோரும் பழனியின் வீடு இன்று வரை சுத்தமாகத்தான் இருக்கிறது என்றும் அதனால் ஆபத்து ஒன்றும் வருவதற்கு இல்லை என்றும் நம்ப முயன்றனர். குமாரு புதிய பிரச்சனை ஒன்றை கிளப்பி பேசினான். மரக்கா வீட்டுல ஒரு சாவு நடந்து போச்சுன்னா அதை சொல்ல அடுத்த மதத்துக்காரனையா அனுப்பி வைப்பாங்கன்னு கேக்குறேன். அதுவும் விடியத்துக்கு முன்னாலதான் அதை சொல்ல வரணுமோ? இந்த கேள்வி பழையபடி எல்லோருடைய மனதையும் குழப்பி அடித்து விட்டது. எல்லோருக்கும் பழனியிடம் மிகுந்த அனுதாபம் ஏற்பட்டது. பழனியின் வீடு அமைதியை இழந்து விட்டது மட்டுமல்ல, அதே நிலைமை தொடர்ந்து நீடித்தும் வந்தது. குறைந்தபட்சம் ஊர் சென்று தாயின் பிணத்தை கண்ணால் பார்ப்பதற்கேனும் அந்த பிணத்தின் மீது விழுந்து மன்னிப்பு கேட்டு அழுது புலம்புவதற்கேனும் சந்தர்ப்பம் தர வேண்டும் என்று
கெஞ்சாத வண்ணம் கெஞ்சினாள் கருத்தம்மா. ஒரு மனைவிக்குரிய உரிமைகளை கிளப்பி பேசவில்லை. அவள் மனதை பிழிந்து கொண்டிருக்கும் கொடிய துயரத்தை எண்ணியாவது சம்மதம் தர வேண்டும் என்பதே அவளுடைய வேண்டுகோள். அவனோ வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட உதிர்த்து விடவில்லை. அவள் கேட்டாள், என் மேல நம்பிக்கைதானே? அவன் சொன்னான், நம்பத்தான் செய்யறேன். பழனிக்கும் சில புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் பிறந்தது. நம்புகிறேன் என்று அவன் சொன்னதில் இருந்தே இந்த எண்ணம் தெளிவாக வெளியாகியது. அவளும் மனம் விட்டு அத்தனை விஷயங்களையும் சொல்ல தயாராகத்தான் இருந்தாள். எதையும் மறைத்து வைக்க வேண்டும் என்ற உத்தேசம் இருக்கவில்லை அவளுக்கு. ஆனால் மனதில் இருந்தது எல்லாம் வாய்விட்டு சொல்வதற்கு அவளுக்கு மனத்தெம்பில்லை. அதற்கான தைரியமும் இல்லை. கருத்தம்மா விலை மதிக்க முடியாத செல்வத்தை, தனது அருமை தாயை இழந்து விட்டாள். தாங்க முடியாத பெரும் நஷ்டம்தான் இது. அந்த நஷ்டம் எத்தனை பெரிது என்பதை பழனியால் உணர்ந்து கொள்ள முடியுமா? சக்கியின் மரணத்தையோ அல்லது இந்த உலகில் உள்ள வேறு எந்த தாயின் மரணத்தையோ பழனியால் உணர்ந்து கொள்ள முடியுமா? முடியாது என்றே சொல்ல வேண்டும். அவனுடைய மனதுக்கு அதை வாங்கிக் கொள்ள தெரியாதுதான். என்ன செய்ய வேண்டும் என்பதே கருத்தம்மாவுக்கு தட்டுப்படவில்லை. அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள் அவள். ஒரே ஒரு வழி அவள் மனதின் உள் பளிச்சிட்டது. தனியாக சென்று வருவதற்கேனும் அவன் சம்மதம் தர வேண்டும். அன்றே திரும்பி வந்து விடுவாள் அவள். இதை சொன்ன போதும் பழனி தெளிவாக பதில் கூறவில்லை. கணவன் உறவை அறுத்து கொண்டு ஓடி சென்று விட்டால் என்ன என்று கூட அவளுக்கு தோன்ற ஆரம்பித்து விட்டது. அப்படி செய்துவிட்டால் அதன் விளைவு எப்படி இருக்கும்? மீண்டும் அங்கு வருவது சாத்தியமில்லை என்றாகிவிடும். அவ்வளவுதானே. அப்படி செய்ய தயாராக இல்லை அவள். அவள் மரக்காத்தி பெண்ணாக பிறந்தாள். மரக்காத்தியாக மடியவும் விரும்புகிறாள். மறைந்து போன அவளது தாயின் அபிலாஷையும் அதேதான். கணவனுடைய பாதங்களை இறுக பற்றியபடியே கடைசி மூச்சை விட வேண்டும். அவளுடைய தகப்பனார் தாய் இறந்து போன செய்தியை கூட அவளுக்கு அறிவிக்கவில்லை. அவர் பழையபடி அவளை ஏற்றுக்கொள்வார் என்று எண்ணுவது வெறும் முட்டாள்தனம். பழையபடி அந்த உறவுக்கு உரிமை கொண்டாடவும் அருகதை இல்லை அவளுக்கு. தகப்பன் பேச்சை தட்டிவிட்டு அவரோடு தான் கொண்டிருந்த பந்தத்தையும் அறுத்தெறிந்துவிட்டு கணவனது கரங்களை பற்றி கொண்டு ஊரை விட்டே வெளியேறி வந்தவள் அவள். அந்த குடிசையிலேயே நாளை தள்ளி வாழ்வை முடித்து கொண்டு விடுவாள் அவள். கருத்தம்மா பஞ்சமியை நினைத்து கொண்டாள். அக்கா என்ற தீன குரல் எழுப்பி அவள் அலறுவது அவள் காதுக்கு கேட்டது. கடற்கரை உப்பு மணலில் தாயை புதைக்கிற போது நிர்கதியாய் அனாதரவாய் நின்று அழுது கொண்டிருக்கிறாள் அவள். இனிமேல் அவள் துணை ஏதும் இன்றி ஏகாந்தமாக காலம் தள்ள வேண்டும். அந்த கடற்கரையில் ஃபரி குட்டிகள் தோன்றத்தானே செய்வார்கள். பழனியின் பார்வை எங்கோ தூர தொலையில் நிலை குத்தி நின்று கொண்டிருந்தது. மனசாந்தியை அறவே இழந்து தவித்து கொண்டிருந்தான் அவன். அன்று வரை துன்பம் என்பதையே அனுபவித்து அறியாதவன் அவன். படுத்த இடம் சிவலோகமாகத்தான் இருந்து வந்தது அவனுக்கு. கருத்தம்மா அவன் அருகே சென்றாள். சாப்பிட வேண்டாமா? அவன் சொன்னான். எனக்கு பசியே இல்லை. ஏன்? அவன் பதிலுக்கு கேட்டான். அந்த துளுக்க எதுக்கு வந்துவிட்டு போனான்? அதை சொல்லு. கருத்தம்மா உண்மையை சொல்லிவிட்டாள். எதுக்கு வந்தான்னு கேட்டா என்ன சொல்ல? என்ன கெடுக்கிறதுக்கு? வேற எதுக்கு? தனது நிலைமையை சமாளிக்க அவள் வெகுவாக முயன்றாள். அதற்கேனும் அவளுக்கு மனத்தெம்பு இருந்தது பெரிய விஷயம்தான். பழனிக்கு மட்டும் அது இல்லையா என்ன? பழனி கேட்டான். கருத்தம்மா அவன் யாரு? அவன் கேட்ட கேள்வியின் முழு பொருளையும் மனதில் வாங்கி கொண்டு எல்லாவற்றையும் பட்டவர்த்தனமாக சொல்லிவிடுவது என்று சித்தி உறுதி பூண்டு அவன் முன்னால் உட்கார்ந்து கொண்டாள் அவள். அவளுடைய கடந்த கால வாழ்வை எங்கிருந்து ஆரம்பித்து எவ்வாறு சொல்வது என்பது ஒரே குழப்பமாகவும் தயக்கமாகவும் இருந்தது அவளுக்கு. எங்கிருந்து அந்த கதையை ஆரம்பித்து சொன்னாலும் ஒன்றுதான் அவளுக்கு. எல்லாவற்றையுமே சொல்ல துணிந்த பின்னர் எங்கிருந்து ஆரம்பித்தாலும் ஒன்றுதானே. நாங்க 2 பேரும் சின்ன வயசிலிருந்தே கடல் கரையில ஒன்னா விளையாடிட்டு இருந்தோம்.
என்று ஆரம்பித்தாள் அவள். வரிசையாக சொல்லிக் கொண்டு வரவேண்டும் என்பதே அவளுடைய எண்ணம். அவள் சொல்வதை பழனியும் கோபப்படாமல் உணர்ச்சி வசப்படாமல் கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பொறுத்தவரையில் அதையொன்றும் அவன் அத்தனை முக்கியமாக கருதவில்லை என்று சொல்லும்படி இருந்தது அவன் முகபாவம். அவன் அமெரிக்கையாக உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தது அவளுக்கு மிகுந்த திருப்தியை தந்தது. சொல்லிக் கொண்டு வரும்போதே நடுவில் ஒரு கேள்வி கேட்டாள். நான் சொல்லுதெல்லாம் உண்மைதான்னு படலையா? நீ சொல்வதை நம்பத்தான் செய்யற என்றான் பழனி. ஒரு பெண் தன்னுடைய காதல் கதையை கணவனிடமே சொல்கிறாள். இதில் நம்ப முடியாதபடி ஒன்றும் இல்லைதான். அவள் அவன் எதிரே தனது உருவப்படத்தை கருப்பு வர்ணத்தால் தீட்டிக் கொண்டிருக்கிறாள். ஆனால் போக போக கதையை ஆரம்பித்த மனநிலையில் தொடர்ந்து சொல்லி செல்ல முடியவில்லை அவளால். தங்கு தடையின்றி வார்த்தைகள் வரவில்லை. கதை அவளுடைய 18வது வயதை சுற்றி படர்ந்து கொண்டிருந்தது. தோணி மேல் அமர்ந்து ஃபரி குட்டி பாடுவான் என்பதை அவள் பிரஸ்தாபிக்கவே இல்லை. கடைசியாக அவனிடம் விடை பெற்று கொள்ள முற்பட்ட நிகழ்ச்சியையும் மூடி மறைத்து விட்டாள். இதை தவிர மீதி கதை அத்தனையையும் அவள் ஒன்று விடாமல் சொன்னாள். சிறிது மறைத்துத்தான் சொல்வாள் என்று பழனியும் எண்ணினானோ என்னவோ. அவளுக்கு அந்த விஷயம் தெரியாது. அவள் சொன்னாள், எனக்கு உடன் பிறந்த அண்ணன் கிடையாது. இப்போ அவன்தான் என் அண்ணன். பழனி அதை ஆமோதித்து ஏற்றுக்கொண்டதாக அவளுக்கு படவில்லை. அவள் சொல்வதையெல்லாம் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு பழனி கேட்டான். அப்போ உன்னை நீர்க்குன்றத்து கடற்கரையில இருந்து எல்லாருமா சேர்ந்து ஒரு வழியா வெளியே அனுப்பி வச்சுட்டாங்கன்னு எல்லாரும் சொல்லுது நெசம்தான்னு சொல்லு. கருத்தம்மா இதற்கு என்ன பதில் சொல்வாள்? ஒன்று மட்டும் அவள் உறுதியாக கூறுவாள். என்றென்றும் கடற்கரை வாழ்வுக்கு உகந்த உத்தம மரக்காத்தியாக அவள் வாழ்நாளை கழித்து வருவாள். கருத்தம்மா சொன்னதெல்லாம் உண்மையான விஷயங்கள்தான். அவள் சொன்னதை பழனி அப்படியே நம்பினான். ஆனால் இந்த நிகழ்ச்சியினால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு புயல் கிளம்பிவிட்டது. எப்போதுமே திடும் என்ற யோசனையில் ஆழ்ந்துவிடக் கூடியவன்தான் அவன். இப்போது அவன் சுறுசுறுப்பை இழந்து விட்டான். பப்புவை அவனால் நேருக்கு நேராக நின்று எதிர்க்க முடியுமா? கருத்தம்மா ஒழுக்கம் தவறாதவள்தான். அவனும் இதை நம்பத்தான் செய்கிறான் என்றாலும் கடற்கரையில் வாழ்வதற்கு அவளுக்கு யோகியதை இல்லை. பப்பு முகத்தை பார்த்து அடித்து பேசுகிற போது யாரால் அவனுடன் சண்டை போட முடியும்? உண்மையை நம்ப வைக்கவா முடியும்? அவனோ கருத்தம்மாவை அவளுடைய தகப்பனாரின் கைகளிலிருந்து பலவந்தமாக விடுவித்து தன்னுடன் அழைத்து கொண்டு வந்திருக்கிறான். அவளை கழுவி விடலாம் என்றாலோ அது அரையனுடைய குல தர்மத்துக்கு எதிரான ஒரு செய்கையாக இருக்கும். அப்படியே அவன் உதறிவிட்டாலும் அவள்தான் எங்கு செல்வாள்? கருத்தம்மா சகல விஷயங்களையும் மனம் திறந்து கொட்டி தீர்த்து விட்டாள். அந்த மட்டும் அவளுக்கு திருப்திதான். ஏதோ ஒரு தவறு செய்துவிட்டோம் என்ற எண்ணம் ஏற்பட்டு விட்டது அவளுக்கு. அதன் விளைவாக ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சொரிந்து கொண்டே மனதில் புதிய புதிய சபதங்களை மேற்கொண்டு வாழ்க்கையை திருத்தி கொள்ள முயன்றாள். சென்று போனதற்கெல்லாம் வருந்துவதில் பயன் இல்லை. அந்த நாட்களை மறந்து விடுவதுதான் நல்லது. இனிமேல் மானத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அவளுடைய கற்பு நெருக்கே இனிமேல் எவ்வித களங்கமும் ஏற்படாது. பழனிக்கும் இதில் சந்தேகமில்லை. அவனால் முன்போல் ஆவேசத்துடன் அணைத்து ஆசை வெறியுடன் முத்தமிட முடியவில்லை. இறுகத் தழுவவும் முடியவில்லை அவனால். இப்போதெல்லாம் கண்ணீர் மாலை மாலையாக சொரிய உணர்ச்சி பெருக்கில் அவள் ஏதேதோ புலம்பிக் கொண்டிருப்பாள். அதோடு அவனை அவள் இறுகத் தழுவி கொள்வதும் உண்டு. தன்னை அணைத்து கொண்டிருக்கும் அவனுடைய கரங்கள் சோர்ந்து விடுமோ என்ற அச்சத்தோடும் பழையபடி அவனை தனதாக்கி கொண்டு விட வேண்டும் என்ற வைராகியத்தோடும் அவள் அவனை இறுகத் தழுவிக் கொள்வாள். அவனுடைய பிடிப்பு எந்த நிமிஷத்திலும் நழுவிவிடக்கூடும் என்றும் அவளுக்கு தோன்றியது. என்னை நம்புகிறீர்களா என்றுதான் மீண்டும் மீண்டும் அவளால் கேட்க முடிந்ததே தவிர என்னை நேசிக்கிறீர்களா என்று அவளால் கேட்க முடியவில்லை. அந்த உரிமை உணர்வையே அவள் இழந்து விட்டாளோ என்னவோ. அந்நாள் வரை யாரிடத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் பழனி சண்டை போட்டு கொண்டது கிடையாது.
இப்போது நண்பர்களுடன் சண்டை போட்டுக் கொள்வது சகஜமான காரியமாகிவிட்டது. ஒரு நாள் அவன் எதிரிலேயே பப்பு சில விஷயங்களை உடைத்து பேச துணிந்து விட்டான். ஆனால் அவை ஒன்றும் பழனிக்கு புதிய விஷயம் அல்ல. கருத்தம்மா அவனிடம் சொன்ன விஷயங்கள்தாம் என்றாலும் இது போன்ற சமாச்சாரங்களை மற்றொருவன் கூற பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா? பெரும் பூசல் ஏற்பட்டது. பழனி பப்புவை பலமாக தாக்கினான். ஆனால் சண்டை அதோடு முடிந்து விடவில்லை. பப்பு அந்த துறையில் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன். அவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கடற்கரையில் ஏராளம். அவர்கள் அன்று நடந்த நிகழ்ச்சியை பப்பு என்ற தனி மனிதன் தாக்கப்பட்டான் என்ற கண்ணோட்டத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. தென்னை கூட்டம் குடும்பத்தை சேர்ந்த பப்புவை தாக்கக்கூடிய அளவுக்கு பழனிக்கு தெம்பு வந்துவிட்டதா என்ற கேள்வி பிறந்துவிட்டது. கருத்தம்மா குடியிருக்க சொந்த வீடு ஒன்று இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். மனதில் உருவாகி இருந்த அந்த திட்டமும் இப்போது சிதைந்து போய்விட்டது. கடலில் மீன் மிகவும் குறைவாக இருந்தது. பழனிக்கு வேலைக்கு போவதற்கு கூட உற்சாகமே இல்லை. இப்போதெல்லாம் அன்றாடம் அவன் கொண்டு வந்த பங்கை பற்றி விசாரிக்கவும் அவள் தயங்கினாள். கருத்தம்மா புத்தம் புதிய உடைகள் அணிய அவளை மன்னார் சாலை திருவிழாவுக்கு அழைத்து செல்ல வேண்டாமா? அடுக்களையும் தனி அறையும் கொண்ட வீடு ஒன்றை வாங்க வேண்டாமா? இப்போது சொந்தமாக ஆட்டுக்கள் மட்டும் இருந்தது. இன்னும் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான என்னென்ன பொருட்களை எல்லாம் சேமிக்க வேண்டியிருக்கிறது. தோணி வலை என்பதெல்லாம் பெரிய திட்டங்கள். அவற்றையாவது நீண்ட கால திட்டம் என்று எண்ணிக்கொள்ளலாம். நடந்தால் உண்டு, இல்லை என்றாலும் இல்லை. இப்போது அன்றாடம் வயிறு கழுவுவதற்கே தாளம் போடக்கூடிய நிலை வந்துவிட்டதே. கூட ஒரு சேலையும் ஜம்பரும் இருந்தால் எவ்வளவோ நன்றாக இருக்கும். சொல்லப்போனால் மிக அவசியமாக இருக்கிறது. பழனியிடம் ஒரே ஒரு லுங்கி துண்டுதான் இருந்தது. ஒரு நாள் கருத்தம்மா அவனிடம் கேட்டாள், நான் நாளையிலிருந்து வியாபாரத்துக்கு போயிட்டு வந்துடட்டுமா? இதற்கு பழனி சட்டென்று பதில் சொல்லவில்லை. இதில் இவ்வளவு தூரம் யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது? இருந்தாலும் ஏனோ பதில் உடனடியாக பிறக்கவில்லை. வியாபாரத்துக்கு சென்றால் அதன் மூலம் என்ன என்ன பயன்கள் ஏற்படும் என்பதையும் அவள் ஒவ்வொன்றாக சொன்னாள். அவன் சம்மதம் தரும் பட்சம் அந்த வேலையை மேற்கொள்ளலாம் என்பதே அவளுடைய உத்தேசம். அப்படியானால் போ என்றான் அவன். 2 நாட்களுக்குள் அவள் ஒரு கூடை வாங்கி வைத்து கொண்டாள். மறுநாள் தோணி கரை வந்து சேருகிற நேரத்தில் அங்கே கருத்தம்மா கூடையுடன் தயாராக காத்து கொண்டு நின்றாள். அப்போது கூட கல்யாணம் முடிந்து அதிக நாட்கள் ஆகியிருக்கவில்லை. அதற்குள் கடற்கரையில் வந்து நிற்கும்படி ஆகிவிட்டது. கொச்சு பெண் கேட்டாள், கருத்தம்மா, நீ எதுக்காக வியாபாரத்துக்கு வருத? நானும் ஒரு மரக்காத்தித்தானே. இதுதான் அவள் சொன்ன பதில். இருந்தாலும் கடற்கரையில் எல்லோரும் இதை பற்றி பேசிக்கொண்டனர். 2 விதமான அபிப்பிராயங்களும் ஏற்பட்டன. கருத்தம்மாவுக்கு பழக்கமுள்ள வேலை அல்ல அது. வியாபாரத்துக்கு செல்ல நேரும் என்று அவள் கனவிலும் எண்ணியிருக்க மாட்டாள். அவளுடைய தாயார் இதை செய்து வந்தாள் என்பது உண்மைதான். ஆனால் தன்னை போல தன் மகளும் ரொம்ப கனமான மீன் கூடையை தலையில் சுமந்து கொண்டு கூடையில் இருந்து சொட்டும் தண்ணீர் உடம்பெல்லாம் விழுந்தோட வீடு வீடாக ஏறு இறங்க நேரும் என்று சக்கி எண்ணியதுண்டா? பணம் சேர்க்க வேண்டும் என்ற லட்சியம் கருத்தம்மாவின் வாழ்க்கை திட்டத்திலும் ஒரு முக்கிய அம்சம்தானோ? தோணி கரை வந்தடைந்ததும் மற்ற பெண்களுடன் கருத்தம்மாவும் சேர்ந்து கொண்டாள். ஒரு வியாபாரி தோணி சரக்கு அத்தனையையும் மொத்தமாக விலை பேசி வாங்கி கொண்டான். கருத்தம்மாவும் மற்றும் 4-5 பெண்களும் அவனிடமிருந்து மீன் வாங்கி கொண்டனர். மற்ற பெண்கள் எல்லோரும் அவளை முந்திக் கொண்டு வெகு தூரம் முன்னால் சென்று விட்டனர். அவர்களுக்கு நித்திய பழக்கமான காரியம் அது. தாங்க முடியாத தலை பலவுடன் கருத்தம்மாவால் அவர்களைப் போல ஓட முடியவில்லை. கடைசியாக செய்து கொண்டிருந்தவள் அவள்தான். சில சமயம் கிழக்கு பக்கம் நோக்கி 3-4 மைல்கள் கூட போகும்படி ஆகிவிடும். அவளுக்கோ முன்பின் பழக்கம் இல்லாத இடம், முன்பின் பழக்கம் இல்லாத ஆட்கள். என்ன செய்வாள் பாவம்? மற்ற பெண்கள் குடியிருப்புகளில் புகுந்து புறப்பட்டு வளைய வளைய வந்து கொண்டிருந்தனர். கருத்தம்மாவுக்கு புதிய பாதைகளில் நுழைய தயக்கம்.
எல்லா வீட்டு வாசல்களிலும் நின்று கொண்டு கூவி பார்த்தாள் அவள். சில வீடுகளில் ஏற்கனவே மீன் வாங்கிவிட்டிருந்தனர். ஆகவே அவர்களுக்கு மீன் தேவையே இல்லை. வேறு சில வீடுகளில் என்ன மீன் என்று விசாரித்தனர். பொடி மீனை சீண்டுவாரில்லை. இன்னும் சில வீடுகளில் விலை பேசினார்கள் என்றாலும் வியாபாரம் முடியவில்லை. நெடுந்தூரம் அலைந்து திரிந்த பின்னும் காலணாவுக்கு கூட விற்கவில்லை. நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, கொண்டு வந்த சரக்கை விற்று தீர்த்துவிட்டால் போதும் என்றாகிவிட்டது. தலை சுமட்டோடு திரும்பி செல்வது எத்தனை அவமான விஷயம்! அன்று அவள் நஷ்டத்துக்கு விற்று தொலைத்துவிட்டு வெறுங்கையுடன் வீடு வந்து சேர்ந்தாள். அதனாலும் ஒரு நன்மை ஏற்பட்டது என்று சொல்ல வேண்டும். பல இடங்களில் அன்று வாடிக்கை பதிந்து விட்டது. பலர் தொடர்ந்து அவளிடமே வாங்குவதாகவும் சொன்னார்கள். பழனி ஒரு பீடி துண்டை புகைத்தவாறு உட்கார்ந்து கொண்டிருந்தான். கருத்தம்மா மிகவும் சோர்ந்து காணப்பட்டாள். முகம் வாடி கருகி போயிருந்தது. உண்மையில் நடப்பதற்கு கூட தெம்பில்லை அவளுக்கு. அவளுடைய சோர்ந்த முகத்தையும் துவண்டு கிடந்த அங்கங்களையும் கவனித்து மனமிறங்கி அவன் ஏதாவது விசாரிப்பான் என்று அவள் எதிர்பார்த்தாள். அப்படி எதிர்பார்ப்பது சகஜம்தானே. இதற்கு கூட உரிமை கிடையாதா அவளுக்கு? சொல்லப்போனால் அவனுடைய நன்மைக்காகவும் தானே அவள் அன்று அலையாத அலைச்சல் அலைந்துவிட்டு வந்திருக்கிறாள். ஆனால் பழனியோ வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. ஏதோ அவள் அன்று வெளியே எங்கும் செல்லாதது போலவும் காலையில் இருந்து அங்கேயே உட்கார்ந்திருப்பது போலவும் தான் இருந்தது அவனது முகபாவம். அதனால் அவள் மனதுக்கு ஏற்பட்ட சோர்வையோ துக்கத்தையோ அவனிடம் காட்டிவிடலாமா? சொல்லப்போனால் அவளுக்கு என்ன உரிமைதான் இருக்கிறது? ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் அவள் ஒரு மனைவிதான். அவளுக்கு என்று தன் உரிமைகள் ஏதும் இல்லாமல் இருக்கலாம், கடமைகளேனும் உண்டல்லவா? அவள் கேட்டாள். சாப்பிட்டீங்களா? என்று முனகினான் அவன். குளித்தால் ஈர உடையை மாற்றிக்கொள்ள வேட்டி கூட இல்லை அவளுக்கு. ஈர உடையோடு நின்று கொண்டிருக்கும்படியாகிவிட்டது. அவன் ஒன்றும் விசாரிக்காவிட்டாலும் வியாபாரத்துக்கு சென்று வந்த விஷயத்தை எல்லாம் கருத்தம்மா அவனிடம் விரிவாக சொன்னாள். அன்று என்னவோ நஷ்டம்தான் என்றாலும் கூட இனிமேல் தொடர்ந்து வியாபாரம் செய்வதற்கு அனுசரணையான சூழ்நிலை உருவாக இருக்கிறது என்று திருப்தியோடு கூறினாள் அவள். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை அவள் மேற்கொள்ளவும் அவன் மனம் ஒப்ப வேண்டும். கரையில் கூட்டமாக நின்றவாறு சின்னஞ்சிறு வலை வீசி இழுத்து பெண்கள் மீன் பிடிக்கிறார்களே, தானும் அதை செய்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை கருத்தம்மாவுக்கு. தன்னையும் அந்த கூட்டத்தில் சேர்த்துவிட வேண்டும் என்று அவள் பழனியை கேட்டுக்கொண்டாள். என்னால அதொன்னும் செய்ய முடியாது என்றான் பழனி. மறுநாள் கடலில் அயிலை மீன் வாங்கப்பட்டது. கையில் இருந்த பணத்துக்கு அயிலை மீன் வாங்கி கொண்டாள் கருத்தம்மா. முன்தினம் சென்றது போலவே அன்றும் அவள் மற்ற பெண்கள் பின்னால் ஓடி சென்றாள். அவள் மீன் தருவதாக ஒப்புக்கொண்டிருந்த வீட்டார்கள் அவளுக்காக சிறிது நேரம் காத்திருந்தனர். மற்ற பெண்கள் அணாவுக்கு 2 மீன் என்று வியாபாரம் செய்தனர். கருத்தம்மா 2 அணாவுக்கு 5 மீன் கொடுத்தாள். இதனால் லாபம் சற்று குறைவுதான் என்றாலும் நிரந்தர வாடிக்கை நிறைய கிடைத்தது. அவர்கள் மறுநாளும் மீன் கொண்டு வர வேண்டும் என்று அவளிடம் கேட்டுக்கொண்டனர். புதிய மரக்காத்தி மிகவும் நல்லவள் என்ற பெயர் கிடைத்துவிட்டது. அதுவரையிலும் 2-3 நாட்கள்தான் சென்றிருப்பாள் கருத்தம்மா. அன்று கடற்கரையில் பெரும் பூசல் ஒன்று கிளம்பிற்று. வியாபாரத்துக்கு சென்று வரும் மற்ற எல்லா பெண்களும் ஒன்று சேர்ந்து ஒரே கட்சியாக நின்று கொண்டு கருத்தம்மாவை வாயில் வந்தபடி வயது நொறுக்கினர். அவர்களில் ஒருத்தியின் ஏச்சுக்கு பதில் சொல்லக்கூட கருத்தம்மாவின் நாவுக்கு நீளம் பற்றாது. பின் எவ்வாறு 5-6 பெண்களுக்கு பதில் சொல்லப் போகிறாள் அவள்? இவள் வாய் விட்டு அழுதுவிட்டாள். ஒருத்தி அப்போது கோப வெறியில் கத்தினாள். ஏதோ ஒரு கடற்கரையில எவனோ ஒரு துலுக்க பையில கட்டிக்கிட்டு கிடந்தவ நம்ம கடற்கரையை அழிக்க வந்து சேர்ந்திருக்கா. அப்போது மற்றொருத்தி சொன்னாள். அவளுக்கு நிறைய வியாபாரம் கிடைக்கத்தான் செய்யும். எல்லா வீட்லையும் அவகிட்ட தான் வாங்கணும்னு ஆம்பளைங்க சொல்வாங்க. ஆளை மயக்கிற ராங்கிக்காரி இல்லவா அவ?
இப்படியெல்லாம் கருத்தம்மாவின் எதிரே நின்று பேசும்படியாகிவிட்டது. கருத்தம்மாவின் கண்களை இருள் மறைத்து விட்டது. செவிகளும் ஒரே அடியாய் அடைந்து போயின. அழுதவாறு வீட்டை நோக்கி அடி எடுத்து வைத்தாள் அவள். அவளிடம் அனுதாபம் காட்ட, அவளுக்கு அனுகூலமாக ஒரு வார்த்தை சொல்ல இந்த உலகில் ஓர் உயிர் கூட இல்லை. அவளுடைய உண்மை நிலையை ஒருவராவது அறிந்து கொள்ளவில்லை. மற்ற மரக்காத்தி பெண்களைப் போல உடலை வளைத்து வயிற்றை கழுவுவதற்கும் உரிமை இல்லை அவளுக்கு. கடலில் இருந்து திரும்பி வந்து சேர்ந்த பழனியோ அன்று அவள் ஏன் வியாபாரத்துக்கு செல்லவில்லை என்பதை கூட கேட்டு தெரிந்து கொள்ளவில்லை. அவளை ஏறிட்டு கூர்மையாக பார்த்தான் அவன். அழுது வீங்கி போயிருந்த அவளுடைய முகம் அவனுக்கு ஒரு புதிய விஷயமாகவோ புதிய காட்சியாகவோ படவில்லை. சொல்லப்போனால் அவள் முகமும் அப்படித்தானே இருந்தது. சிறிது நாட்களாக அவன் கண்டு கொண்டிருந்த காட்சியும் அதுதான். ஆனால் அன்று அவளுடைய முகம் மேலும் அதிகமாக சோர்ந்து வாடியிருப்பதை அவனால் கண்டு கொள்ள முடியவில்லையா என்ன? கடைசியில் என்ன விஷயம் என்று அவன் விசாரிக்கத்தான் செய்தான். ஒப்புக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி மழுப்பு பார்த்தாள் அவள். அப்படித்தானே அவளால் சொல்லவும் முடியும். நடந்த கதையை எல்லாம் வாய்விட்டு கூற முடியுமா அவளால்? சரி, அப்படியானால் திருக்குன்றப்புழை கடற்கரை பெண்களில் ஒருத்தி கூட இன்று வரை ஒழுக்க நெறியில் இருந்து தவறியதில்லையா? நீர்க்குன்றப்புழையில் பெண்களுக்குள் சண்டை மூண்டு பேச்சு தடிக்கும் போது ஒவ்வொருவரும் பிறந்து இரகசிய விவகாரங்களை அம்பலப்படுத்துவதுண்டு. சொல்லப்போனால் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதேதோ நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படித்தான் எண்ண வேண்டி இருக்கிறது. ஆனால் இங்குள்ள பெண்களை பற்றி அவளுக்கு ஒன்றும் தெரியாது. தெரிந்திருந்தால் அவளும் பதிலுக்கு பதில் ஒன்றுக்கு 10 முழக்கியிருப்பாள். அவளுக்கு மட்டும் பேசவா இல்லையோ? அப்படி என்ன மாபெரும் தவறு செய்துவிட்டாள் அவள்? இந்த கடற்கரையிலும் சிறுவர் சிறுமியர் ஒன்றாக ஓடி ஆடி விளையாடி திரிந்தது கிடையாதா? அவர்கள் சிப்பி பொறுக்குவதையும் மணலை அம்பாரமாய் குவித்து அடியில் பள்ளம் பறிப்பதையும் குஞ்சு மீன் பொறுக்கி திரிவதையும் கருத்தம்மாவே எத்தனையோ தரம் பார்த்திருக்கிறாள். இப்போது வயது வந்தவர்களாக இருப்பவர்களும் சின்ன வயதில் இதுபோல் விளையாடியவர்கள்தாம் அவர்களுடைய இரகசிய கதைகளை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற கீழான எண்ணமும் அவளுக்கு தோன்றியது. முன்காலத்தில் வாழ்ந்திருந்த எந்த பெண்ணுடைய காதல் கதையாவது இந்த காற்றில் கலந்து வீசுகிறதா? அடி சறுக்கிவிட்ட முக்குவத்தியின் ஆத்மா நிராதரவாய் இங்கும் நிலவொளியில் அலைந்து திரிகிறதா? அங்கே கேட்டது போல் ஒரு பாட்டை இதுவரையிலும் இங்கு அவள் கேட்கவில்லை. கருத்தம்மா வியாபாரத்துக்கு செல்வதை நிறுத்தி கொண்டாள். அதோடு ஒரு புதிய வேலையை மேற்கொண்டு அதை ஒழுங்காக செய்து வந்தாள். கடற்கரையில் இருந்து மீன் வாங்கி உப்பு போட்டு பக்குவம் செய்து காய போட்டு வைத்தாள். மீனுக்கு தட்டுப்பாடு ஏற்படுகிற போது கருவாடு நல்ல விலைக்கு போகும். வியாபாரிகளே வாங்கி கொண்டு சென்று விடுவார்கள். கருத்தம்மா தனக்கென்று ஒரு வாழ்க்கை திட்டத்தை அமைத்து கொண்டு அதை பின்பற்றி நின்று வாழ முனைந்தாள். அவளுக்கு என்றுமே சொந்தமாக ஒரு வாழ்க்கை திட்டம் இருந்தது என்று சொன்னாலும் சரிதானே? பிறருடைய கண்களுக்கு புலப்படாத அவள் மனதில் புதையுண்டு கிடக்கும் அகவாழ்வும் என்றுமே அவளுக்கு இருந்திருக்கிறது. தனக்குள் தானே அதை எண்ணிக்கொண்டு பல முறை அந்த அனுபவத்தில் அவள் ஆழ்ந்து போனதும் உண்டு. அதையெல்லாம் எந்த தோழி இடத்திலும் அவள் சொன்னது இல்லை. யாருடனும் பேச்சுவார்த்தை வைத்து கொள்ளாமல் ஏகாந்தமாகவே அவள் நாட்களை தள்ளி கொண்டிருந்தாள். பழனியின் நிலைமையும் அப்படியேதான். அவன் அன்றாடம் வேலைக்கு சென்று வந்தான். பழைய சுறுசுறுப்பும் உற்சாகமும் அவனை விட்டு சுழன்று ஓடிவிட்டன. அவனுக்கு எத்தனையோ தோழர்கள் இருந்தனர். அவர்களை எல்லாம் முற்றிலும் துறந்து அவனும் தன்னந்தனியாகத்தான் நாட்களை தள்ளி கொண்டிருந்தான். பழனி, கருத்தம்மா ஆகியோரின் இல்லற வாழ்க்கை இவ்வாறு ஒழுங்கும் நியதியும் கொண்டு தங்கு தடையின்றி நடந்து கொண்டிருந்தது. ஆரம்ப நாட்களில் அவர்களிடம் காணப்பட்ட உணர்ச்சி வேகம் இப்போது எங்கோ மறைந்து கொண்டு விட்டது. அது அடங்கி ஒடுங்கி போய்விட்டது. ஏற்கனவே அவர்களுடைய வாழ்வு சுரபேதம் இல்லாமல் ஒழுங்காக நடந்து கொண்டிருந்தது என்றால் இப்புதிய மாற்றம் அவர்களை சிறிதும் பாதித்திராது. ஆனால் இங்கு அவ்வாறு நிகழவில்லை.
கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த உணர்ச்சி வெறி கணப்பொழுதில் அவிந்து போய்விட்டது. வாழ்க்கையின் இறுதி முடிவு வரையிலும் கண் முன்பு கண்டு அவர்கள் உருவாக்கிய நீண்ட கால திட்டம் நிமிஷ பொழுதில் நொறுங்கி போய்விட்டது. இத்தனையும் நடந்து முடிந்த பின்னரும் எவ்வாறு அவர்கள் கணவனும் மனைவியுமாய் இல்லற வாழ்க்கை நடத்தி வந்தனர் என்ற கேள்வி எழலாம். கட்டு தளர்ந்து போன தாம்பத்தியமும் உலகில் இருந்துதானே வந்திருக்கிறது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.